அப்ப பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கைக்காகவே தேவன் அழைத்திருக்கிறார். இதுதான் என் வாழ்க்கையின், எத்தனை பேர் சொல்றீங்க இதுதான் என் வாழ்க்கையின் தரிசனம்னு? என்ன ஓடணும்? பாசமா 100 பால் இருந்தா போதும். பாசமா சொல்லாதீங்கிறேன். பால் ஓடட்டும், தேன் ஓடட்டும். நல்ல வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை வாழுங்கள், விசாலமான வாழ்க்கை வாழுங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் உங்க தரிசனமா இருக்கணும். என் தேவன் என் வாழ்க்கையை அலங்காரமாக்குவார். அது சொல்லும் போதே நல்லா சந்தோஷமா கெத்தா சொல்லுங்கிறேன். காலையில் அலங்காரமாக தான் வந்தீங்க, எல்லாம் மாறி போச்சு, நான் பார்த்தேன். வேர்க்குது, ஆராதனை பண்ணும்போதே அலங்காரமெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நல்லா பற்றி பிடிச்சுக்கிட்டோம்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆக்குவார்? அப்போ நம்மளோட தரிசனம் என்னவா இருக்கணும்னா, இயேசுவின் நாம மகிமைக்காய் நான் இந்த தேனி மாவட்டத்திலே அலங்காரமாய் வாழ்வேன். இதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்கணும்.